ஜார்ஜி அடுத்த நாள் தான் மாமியார்கிட்ட எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு கேட்கும்போது ஒரு அலமாரி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை காமிச்சு இதை போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. இது யாருடைய ட்ரெஸ்ஸுன்னு கேட்டால் இறந்து போன 2வது மருமகத்துன்னொடனே ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு வரா. பொண்டாட்டி இறந்து போனதில் சோகமாக பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த புருஷனோட அண்ணனை பார்க்கறதுக்காக டாக்டர் வந்திருக்காங்க. ஜார்ஜி அவனை கூப்பிட்டு போன நேரத்தில் தன்னோட பொண்டாட்டி தான் வந்திருக்கா. அதே ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்தோன்னே கழுத்தை நெரிச்சு கொல்ல போகிறான். அங்கே இருக்க எல்லாருமே சேர்த்து ஜார்ஜியை காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் மாமியார் ஜார்ஜி கிட்டே 2வது மருமகளோட கதையை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப மாடர்னான பொண்ணு, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இது கோயில் மாதிரி வீடு, நம்ம பக்கத்திலே கோயில் வச்சுருக்கோம், இங்கேயாமா குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு கேட்கும் போது அந்த சாமி சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ளேயே போட்டுட்டா. அதே மாதிரி தான் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து அவள் செத்து போனான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டு வேலைக்காரி ஜார்ஜி கிட்ட இன்னொரு கதையை சொல்கிறாங்க. அந்த 2வது மருமகன் வந்தப்போ தான் மாடராக இருந்தா, போக போக இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டா. அவன் புருஷன் தான் வந்து பொம்பளை பொறுக்கி, அவனை திருத்தணுன்றதுக்காக தான் சாமி சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ளே போட்டான்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வீட்டுக்கு ஒருத்தங்க துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஜார்ஜி கிட்ட பேசுகிறாங்க. உன்ன மாதிரி தாம்மா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து இறந்து போயிட்டான்னு. யார் கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்தாங்களே அவங்களான்னு கேட்கும்போது, இல்லை என்னோட பொண்ணு வந்து மருமக, அவர் வந்து தீக்குளிச்சு இறந்து போயிட்டான்னு உடனே ஜார்ஜிக்கு தூக்கி வாரி போடுது.